மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். ஒன்று என்னன்னா, இந்த நபர் பேரு கார்த்திக், திமுகவுடைய மாணவர் அணி அதை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணியிருக்காரு, நேற்றுக்கு முந்தின தினம் ஒரு கடையில் போய் பிரியாணி வாங்கியிருக்காரு. பிரியாணி வாங்கும்போது லெக் பீஸ் இருக்கணும் தம்பின்னு சொல்லியிருக்காரு. அந்த பையன் அந்த லெக் பீஸை மறந்து போய் கறியை வச்சு அனுப்பிட்டான். வீட்டுக்கு போனால் கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு பிரியாணியை சாப்பிட்டுட்டு திரும்ப என்ன நினைப்பில் தெரியல, ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு அந்த திமுக நிர்வாகிகள்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த கடையில் அந்த சப்ளையர் இருக்கார் இல்லையா, அவர் பேர் சாவு. அவர் கணத்தில் ஒரே அப்பு, கன்னத்தில் மட்டும் கிடையாது காதை சேர்த்து ஒரு அப்பு, அந்த காது கேட்காமே போயிடுச்சு. அது திண்டுட்டு வந்து பிரச்சனை பண்ணியிருக்காரு. எதுக்கு, நான் லெக் பீஸ் தானே வைக்க சொன்னேன், எலும்பு எங்கடா அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காரு. அந்த சிக்கன் எலும்புக்கு ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டு நீங்கள் சிரிக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் கவனமாக கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நிகழ்வில் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு காது கேட்கும் திறன் இழந்துட்டார் இல்லையா அந்த சாகுன்ற நபர், அவர்கிட்ட கேட்டோன்னா அதோட வழி என்ன தெரியும். ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் சாகுன்னு ஒரு பையன் வறுமையின் காரணமாக சப்ளையராக போனால் அங்கே இவனோட கட்சியுடைய திமிர்த்தனத்தை காட்டுறக்காங்க வருவ ஒரே அப்பில் இனி வாழ்நாள் முழுவதும் காது கேட்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், வாழ்நாள் முழுவதும் காது கேட்காம போச்சுன்னா அவனே ஆல்ரெடி வறுமையில் இருக்கிறான். அவனுடைய எதிர்காலம், அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுல எல்லாமே நீ பிரச்சனை தான். சரியா? அதனால இது கிண்டல் கேலி பண்ற விஷயம் கிடையாது. இந்த நிகழ்வுகள் வரும்போது எல்லா தரப்பு மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கப்படாது. இந்த மாதிரி ரவுடிகளும் குண்டர்களும் எந்த கட்சியை சேர்ந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கணும். இப்ப இந்த ஒரு நிகழ்வுனா கிடையாது. சில நாட்களுக்கு முன்னாடி ஊத்தப்பம் ஓசியா ஏன்டா ஊத்தப்பம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கடையை போட்டு அடிச்சு நொறுக்குனாங்க இதே திமுக நிர்வாகிகள் மயிலாடுதுறையில். இந்த நிகழ்வுகள் ஏதோ அங்கேயும் இங்கேயும் நடக்குது நினைச்சிடாதீங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்த 50 வருடங்களுக்கு மேலாக நடக்குது. இத்தனைக்கும் திமுக கடைசி 10 வருஷமா ஆட்சியிலே கிடையாது. ஆனா எல்லா விதமான ரவுடியும் சகல ரவுடித்தனத்தையும் நீக்கமர செய்வாங்க. தினமும் அவங்க சோசியல் சர்வீஸ்னா இதான், இவன் காதையாக அடிச்சு கேட்க விடாம பண்றது. அதே மாதிரி இந்த விஷயம் பெருசா வர்றதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த மகான் தான். இவர் தான் ஒரு பிரியாணி கடையில் போய் பாக்ஸிங் பண்ணாரு. அந்த பாக்ஸிங்ல இருந்து தான் திமுக காரங்களுக்கு இதே வேலை. 24 எங்க போய் பாக்ஸிங் பண்றது, எவன் காதையை அடிச்சு உடைக்கிறது, கண்ணை உடைக்கிறது. ஹோட்டல், முக்கியமாக உணவு விடுதிகள் இருக்கு இல்லையா, இந்த உணவகங்கள், அங்கேதான் போய் இவங்க பிரச்சனை காப்பாங்க. ஏன்னா ஃபுல் தண்ணியில போய் அங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அதனால இவங்க பிரச்சனை பண்ணாத ஊரும் கிடையாது, நாடும் கிடையாது. எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை பண்றது, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அனைத்து விதமான சோசியல் சர்வீஸும் திமுக பண்ணுது. இப்ப நாம இது வெறும் செய்தியா அப்படின்னு கடந்து போறதை விட மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம உணர வேண்டியிருக்கு. இந்த மாதிரி குற்றவாளிகள், அதுவும் இந்த மாதிரி ரவுடிகள்லாம் எந்த தைரியத்தில் அரசியலுக்குள்ள வராங்க, யார் கொடுக்குற தைரியத்தில் அரசியலுக்குள்ள வராங்க? நாம தான் ஓட்டு போட்டு தேர்வு செய்யறோம். கேட்டா நம்மளுடைய தவறு தான் முதல் இடத்துல இருக்கு. பிறரை கை காட்டாங்க. அடுத்தவங்களை கை காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு இந்த அரசியல் கட்சியை இடம் போறோம்னு கொஞ்சம் கவனிக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, காந்தி அவர்கள் ஒரு ஐடியாவை முன் வைப்பார். அதாவது ஆன்மீக அரசியல். நீங்க ஆன்மீக அரசியல் கேட்டதுமே ரஜினி அவர்கள் உங்களுக்கு நினைவுக்கு வருவாரு. ஆனா ஆன்மீக அரசியல்ன்ற அந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அதை முதல்ல சொன்னது காந்தி அவர்கள். இதை பத்தின ஏகப்பட்ட ரிசர்ச்லாம் போயிருக்கு, இதை பத்தின ஏகப்பட்ட ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. நீ ஆய்வுகள்லாம் தேடி பாருங்க, அதுல உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கலாம். இந்த காந்தியுடைய ஐடியா இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, ஆன்மீக அரசியல், இதை பற்றியான விளக்கங்கள் எப்படி, அவர் எப்படி அதை அந்த அரசியலை ஆன்மீகத்திலிருந்து பார்க்கிறார் அப்படின்ற விஷயங்களுக்கு ஆய்வுகள் நிறைய பண்ணியிருக்காங்க. அதை தேடி பாருங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லக்கூடிய மையமாக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன். கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. ஏன்னா இங்க அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் ரெண்டுமே யார் நடத்தணும்? யாரோ கிடையாது, நாம தான் நடத்தணும். மக்கள் நாம தான் பொறுப்பாளி. நமக்கிட்ட அந்த ஜனநாயக பொறுப்பை கொடுத்துருக்காங்க, நாம அந்த பொறுப்பை ஒழுங்காக செய்யணும். இதை மனசில் வச்சுக்கோங்க. நீங்க எந்த மதம், ஜாதி, மொழி எதுவும் வச்சுக்கோங்க. நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் கவனிங்க. இந்த 5 நிலைகள்ல ஆன்மீகம் மிக முக்கியமானதா இருக்கு. ஒரு மனிதன் டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தம் ஆகுறான் முதல் இடங்கள்ல. அந்த மன அழுத்தத்துக்கு அடுத்த நிலைமையில எங்க போறானா, அதுக்கப்புறம் மன குழப்பத்தை நோக்கி நகர்றான், அதாவது பதட்டமான சூழ்நிலையை நோக்கி நகர்றான், அது ஆன்சைட்டி. அதுக்கடுத்து போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர், PTSD. இந்த PTSD என்ன, மனக்குழப்பத்தை அடுத்து என்ன விதமான தவறான முடிவுகளை நோக்கி நகர்றான், இது PTSD. நீங்க அதை தேடிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் டிசார்டர், ஒரு மனக்குழப்பத்துக்கு அடுத்த நிலைமைக்கு என்ன நிலைமைக்கு நகர்றான் மனிதன், அதுக்கு அடுத்து இது என்னன்னா ஸ்கிட்சோஃப்ரீனியா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா,
நீங்கள் மனக்குழப்பம் அது அடுத்த நிலைமையில் நீங்கள் இந்த ரோட்டில் பார்க்குறீங்களா மனநிலை சரியில்லாமல் போயிட்டாங்க, பிறக்கும்போது கிடையாது, மன அழுத்தத்தால் மனக்குழப்பத்தால் தன்னையே விட்டுறது, அதுக்கப்புறம் மனநோய் ஆகி ரோட்டில் திரிகிறவங்க ஆரம்பித்து பிச்சை எடுக்கிற ஆரம்பிச்சு நீங்கள் நிறைய பேர் பார்க்க முடியும், உங்கள் கண்ணு எதிரே நிறைய பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் அடுத்த நிலைமைக்கு வராங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது மனதனுடைய வேதனை. இந்த மாதிரி நேரங்களில் ஆன்மீகம் தாங்கி பிடிக்குது. அவனுக்கு அடுத்த நம்பிக்கையை கொடுக்கறது ஆன்மீகமாக இருக்குது. அந்த ஆன்மீகம் அதனாலேயே இங்கே தேவையாக இருக்குன்னு அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ஆன்மீகவாதிகளை ஒதுக்கி வச்சா கூட இங்கே ஆன்மீகம் எதன் அடிப்படையில் மனிதனுக்கு தேவைப்படும்னா இந்த நேரங்களில் அவனுக்கு கட்டாயம் தேவைப்படுது. அவனுக்கு ஒரு பிடி கிடைக்கிது நகர்றது, வேற ஒன்றும் கிடையாது. ரூமி என்ன சொல்லுவார்னா, அப்போ தனிமையாக இருக்கும்போது ஏற்படுற குழப்பத்தை கூட தீர்த்து வச்சு ஆன்மீகம் சரியான திசையை நோக்கி நகர்த்துது. அதில் ஆரம்பித்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஊழியராக போய் உட்காந்தீங்கன்னா, நீங்கள் ஆன்மீகத்தின் அடிப்படையில் ஆன்மீகத்தை உள்வாங்கியிருந்தீங்கன்னா, முழுமையாக ஆன்மீகம்னா என்னன்ற விஷயத்தை உள்வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் அதுலேயும் நேர்மையாக இருக்க முடியும். ஆக ஒரு சோசியல் சர்வீஸில் ஆரம்பித்து கவர்மெண்ட் ஜாப்பில் ஆரம்பித்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வரைக்கும் எல்லா இடங்களிலும் மனிதனுடைய அந்த வேதனைகளிலும் அந்த மனசோர்வு அந்த நேரங்களில் முழுமையாக ஆன்மீகம் தாங்கி பிடிக்குது. இதுதான் அடிப்படையில் ஆன்மீகம் எதனால் தேவைன்றது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படுது. இப்போ நம்ம ஆன்மீகத்தை அரசியலுக்குள்ளே கொண்டு வருவோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முன்பு சொன்ன மாதிரி தான் இங்கே தேசபக்தியும் பயபக்தியும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கடவுள் நம்பிக்கையும் நாட்டின் மீது பற்று வந்துருச்சுன்னா அங்கே நல்லொழுக்கம் ஈஸியாக வந்துடும். இந்த மக்கள் என்னுடைய மக்கள், இந்த மக்களுக்கு நான் தான் சர்வீஸ் பண்ணணும், அதற்கான வாய்ப்பை இங்கே கொடுத்துருக்காங்க, நான் சம்பளம் வாங்குறேன், ஆனால் அந்த சர்வீஸை நான் முடிஞ்ச அளவுக்கு மக்கள் பணியாக நான் செய்ய விரும்பணும். இதுதான் அரசியல்வாதிகளுக்கும் தேவை, இதுதான் அரசு ஊழியர்களுக்கும் தேவை. இது உங்களுக்கு புரியுதா? இந்த எண்ணம் உள்ள வந்துருச்சுன்னா, இந்த தேசப்பற்றும் பயபக்தியும் உள்ள வந்துருச்சுன்னா இங்கே அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அதுவே பெரிய தீர்வு கொடுக்கும். இதனால தான் ஆன்மீக அரசியல் தேவைன்னு, ஆன்மீகம் அரசியலில் தேவைன்னு காந்தி சொல்றாரு. அதை தான் முன் வச்சு எல்லா உயிர்களையும் பரமாத்மா, எல்லாமே ஒரு உயிர், எல்லாமே நம்முடைய உறவு அப்படின்னு நினைக்க சிந்தனையை தூண்டுது பாரு, அதுதான் ஆன்மீக அரசியல்னு ரஜினி அவர்கள் சொல்றாங்க. இது வரைக்கும் நீங்க கவனிச்சுக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சதுல. இப்ப ஆன்மீகம் அரசியல் இதனுடைய கோர்வைனா என்னன்னு தெரியுதா? அப்ப இங்க நம்ம யாரை தேர்வு செய்யணும்? ஆன்மீக எண்ணம் இருந்த நல்லது செய்யற எண்ணம் இருக்கணும் ஃபர்ஸ்ட். இந்த ஆன்மீகம்ன்றது நான் திரும்ப சொல்றேன், கடவுள் பக்தி மட்டும் கிடையாது. நீங்க பயபக்தி அந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ற எண்ணமா இருக்கணும், அதுவும் ஆன்மீகம் தான். இந்த மக்கள் சேவை தானே, மக்கள் சேவையே மகேசன் சேவை. அதனால ஆன்மீகம் உள்ள இருக்கணும். மக்கள் சேவை மனப்பான்மை உள்ள ஆளுகளை நாம தேர்வு செய்யணும். நம்ம யாரை தேர்வு செஞ்சோம்? நம்ம தேர்வு செஞ்ச ஆள்லாம் யாரு கொஞ்சம் எடுத்து பாருங்க. நாமளும் 2000 ரூபாய்க்கும் குவார்ட்டருக்கும் சாராயத்துக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் மொழிக்கும் நம்ம ஓட்டு போட்டா அப்ப நல்லவங்க எப்படி உள்ள வருவாங்க? அப்ப இப்படி ஆள்லாம் உள்ள வருவாங்க. சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, ஆனால் ஜூலையில் நடந்த விவகாரம் பெருசா ஆனதுக்கு அப்புறம் தான் பத்திரிகைகள் வந்துச்சு. அது என்னன்னா, ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த சிதம்பரம் அருகே பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை, அது ஊராட்சி மன்ற தலைவரை தரையில உட்கார வச்சது துணைத் தலைவர். ஏன்? ஜாதி வெறி. இவர் யாரு? திமுக நிர்வாகி. ஜாதி வெறி இருக்கும். இவர் வேளாங்கண்ணி கோயில் இருக்கு இல்லையா, வேளாங்கண்ணியில் கோயில் சம்பந்தப்பட்ட நிலப்பரப்பை பட்டா சிட்டா மாற்றி ஆட்டை போட்டவர். இவர் யாரு? திமுக நிர்வாகி. நான் இதை ஏன் சொல்றேன்னா, மதம் மொழி இனம் தாண்டி கொலை கொள்ளை கற்பழிப்பு அனைத்தும் செய்யக்கூடிய கட்சி திமுக இருக்காங்க. இந்த நல்ல மனுஷன் இருக்கா பாருங்க, இவரை பத்தி நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த கட்சியை பத்தி, இவர் பேர் ரங்கநாதன். இன்னைக்கும் திமுக நிர்வாகியா இருக்காரு. ரங்கநாதன் பெரிய லெவலில் நில அபகரிப்பு தமிழ்நாடு முழுவதும் நடக்காத இடமே கிடையாது, செய்யாத திமுக நிர்வாகியே கிடையாது. அடுத்த வீட்டு நிலமா அவ்வளவு இலக்காரங்களுக்கு. இன்னொருத்தர் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு வாங்குற நிலத்தை தட்டி புடவையில் தட்டி வாங்கிட்டு போற கூட்டம் இந்த கூட்டம். அப்படி இந்த சிரிச்ச முகமா இருக்காரா ரங்கநாதன். இவர் வில்லிவாக்கம் தொகுதி எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ. நீங்க எடுத்து பாருங்க, இவர் மேல ஒரு மர்டர் கேஸே இருக்கு. அதாவது இவர் பல கோடி மதிப்புள்ள ஒரு நிலப்பரப்பை ஆக்கிரமிச்சிட்டாரு. மற்ற திமுக நிர்வாகி மாதிரியே அந்த இடத்தை மீட்கிறதுக்காக போராடின ஒரு நபர், ஒரு சமூக ஆர்வலரை பட்ட பகல்ல 5 வயசு சிறுமி, அவருடைய மகள், அவர் மகம் பார்க்க வெட்டி கொண்டது யாரும் கிடையாது, திமுக நிர்வாகிகள் தான் குற்றச்சாட்டு. அவர் பெரிய செய்தியா வந்துச்சு. இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லையே. யோசிச்சு பாருங்க, 5 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு முன்னாடி அவங்க அப்பாவை வெட்டி கொண்டாங்கன்னா இதெல்லாம் கட்சியா? இது கட்சியான்னு கேட்கிறேன். ரவுடிகளின் கூடாரமே திமுக தான். இந்தியா முழுவதும் ரவுடிகள் உண்டு, எல்லா கட்சியிலும் ஆங்காங்கே உண்டு.
ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்புக்காக போய் இணைஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒரு கட்சியே ரவுடித்தனமா இருக்கிறது இங்க மட்டும்தான். திமுகன்ற கட்சியில நீங்க சேர்றதுக்கு அடிப்படை தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரவுடித்தனம் பண்ணணும். எத்தனை கொலை பண்ணுவேன், எத்தனை பேரை அடிச்சு உருட்டுவேன், மிரட்டுவேன், இதுதான் அதுக்கான தகுதியே, வேற ஒன்றும் கிடையாது. ஆட்சியில் இல்லாத நிர்வாகிகளை என்ன சொல்லணும்? மக்கள் சேவை செய்யுன்னு சொல்லணும். ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, ஆட்சியில் இருந்தாதான் நம்ம பயப்படணும், நம்ம ஆட்சியில் இல்லை, என்ன தப்பு வேணா துணிஞ்சு பண்ணலாம். யார் சொன்னது? திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் சொல்றாரு. அது என்ன தப்பு வேணா துணிஞ்சு பண்ணுங்க, இவர் அல்லவா தலைவர். அப்படி சொன்னா இவங்க செய்வாங்களா மாட்டாங்களா? இவரெல்லாம் வில்லிவாக்கம் தொகுதியில் எந்த அடிப்படையில் தேர்வு செய்றீங்க? என்ன அடிப்படை, என்ன குணாதிசயத்தின் அடிப்படையில் என்ன தகுதி இருக்கு நீங்க தேர்வு செய்றீங்க? நான் மக்களை கேள்வி. இதெல்லாம் நடக்கிறது சும்மா கிடையாது. இன்னைக்கு சாகுல்னு ஒரு பையனுடைய காது சம கிழிச்சிருக்கான் பாரு ஒருத்தன், கார்த்தினேன். அவனுக்கு திமிரு. அந்த திமிரு எதனால வருது? நம்ம திமுகடா, என்ன வேணாலும் செய்யலாம்டா. அந்த திமிர்ல தானே ஒருத்தனை கொலை பண்ண தூண்டுது. அவனுடைய குழந்தைக்கு முன்னாடியே வெட்டி கொள்றானுங்க. எப்படி முடியுது? ஏன்னா மக்கள் நம்மை அடுத்தவங்க தான் நடக்குது, நமக்கு நடக்குது. பார்த்து ஒன்று சிரிப்போம், இல்லாட்டி அப்பா தப்புப்பா கடந்து போவோம். தேர்தல் வரும்போது என்ன பண்ணுவோம்? இந்த ரவுடிகளுக்கே ஓட்டு போடுவோம். இது விளங்குமா? நாட்டில் ஏதாவது விளங்குமா? அரசியல்னா இது. அதாவது மக்கள் சேவை, நாட்டுக்கு சேவை மனப்பான்மை வந்தால் அது அரசியல். அதனால நான் அரசியல்னா என்னன்னு சொல்லிட்டு வரேன். ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிறது அரசியல் அல்ல, அது ரவுடிகளின் கூடாரம். இங்க ரவுடிகளின் ராஜ்யமே நடக்குது. அது திமுக இருந்தது உச்சகட்டமா நடந்துச்சு, அதிமுக குறைவா நடக்கும். அவ்வளவுதான், ரெண்டுக்கு வித்தியாசம் அவ்வளவுதான். ஆனா இந்தியாவிலே மிகப்பெரிய ரவுடி கட்சின்னு வச்சுக்கோங்க, ரவுடிகள் மட்டுமே வாழக்கூடிய கட்சினா எனக்கு தெரிஞ்சு திமுக தான். அவ்வளோ ரவுடிகள் எங்க இருப்பீங்க? திமுக போய் இருப்பீங்க. அப்படி ஒரு கட்சி. ஆக முதலாவதாக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும், எது இந்த எலும்பு துண்டு இல்லைன்னு சொல்லிட்டு போய் சண்டை பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம், சிரிக்காம கொஞ்சம் அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரவுடிகளையும் மொல்ல மாதிரியையும் ஊரை ஆட்டையை போட்டவனையும் அடுத்தவனை மிரட்டி கொலை பண்ணவனையும் கற்பழிச்சவனையும் அரசியல் கட்சி ஆக்கி நாம தான் ஓட்டு போட்டு தேர்வு செய்யணும். ஆக இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம், நமக்கு கொஞ்சம் பொறுப்புணர்வு வேணும். கொஞ்சம் தான் பொறுப்புணர்வு கேட்குறேன். உங்களுக்காக நாட்டுக்காக உங்களை தியாகம்லாம் பண்ண சொல்லலை, போய் ராணுவ வீரனா போய் உயிரெல்லாம் கொடுக்க சொல்ல. உங்களுக்குன்னு கொடுத்த ஒரே ஒரு கடமை என்ன? ஓட்டை ஒழுங்கா போடும். அது நேர்மையான மனிதர்களுக்கு ஓட்டு போன்னு நினைக்கிறேன். ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் ரெண்டும் இங்கே நடந்தே ஆகும். ஏன்னா இந்த ரவுடிகளின் கூடாரத்தை ஓட ஓட விரட்டி ஆகும். அதுக்கு முழுக்க முழுக்க சக்தி உங்கள்கிட்ட தான் இருக்கு. மக்கள் தான் அந்த அற்புதத்தை நிகழ்த்தும். இரண்டாவது விஷயம், குஷ்பு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் போய் நீங்கள் இணைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே என்ன கவனிக்கணுமா, இப்போ குஷ்பு அவர்கள் இணைஞ்சதுனால என்ன விதமான மாற்றம் நடக்கும்? இதனால ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால ஒரு நல்ல கவன ஈர்ப்பு ஒரு 2-3 வாரத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க என்ன பேச போறாங்கன்றதை பொறுத்து கவன ஈர்ப்பு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், கவனத்தை ஈர்ப்பு இவங்களால செய்ய முடியும். ஏன்னா வெகுஜன மக்கள் மத்தியில், அதாவது அரசியல் பேசுறவங்களை தாண்டி வெகுஜன மக்கள் மத்தியில் இவங்களுடைய முகம் நல்ல பரிச்சயமான முகம். அதனால பொதுவாகவே அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்படியான முகங்கள் தேவை. ஏன்னா அவங்களோட சிந்தனைகளோ அவங்களோட சித்தாந்தத்தையோ இல்லை அவங்களுடைய திட்டங்களையோ கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி மனிதர்கள் தேவை, கட்டாயம் எல்லா அரசியல் கட்சிக்கும் தேவை. இந்த நிலைமையில குஷ்பு அவர்களுடைய வருகை இருக்கு இல்லையா, கண்டிப்பாக தமிழக பாஜக பொறுத்த வரைக்கும் கூடுதல் பலம் சேர்க்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதே நேரம் இங்கே அது மட்டுமே போதுமானு கேட்டீங்கன்னா கிடையாது. இங்கே 1000 பேர் வரலாம், 1000 பேர் போடலாம் எந்த கட்சியிலையும். ஆனால் அந்த கட்சிக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு இல்லையா, அந்த சித்தாந்தம் வலுவாக போய் இளைஞர்கள் மத்தியில் போய் சேரும். அந்த சித்தாந்தம் தாண்டி தன்னுடைய ஆளுங்கட்சி என்னென்ன நலத்திட்ட உதவிகளை முன்வைக்குது, அந்த நலத்திட்ட உதவிகளால் என்ன விதமான பலன் மக்களுக்கு கிடைக்குது, அந்த பலன் கிடைச்சா இங்கே என்ன விதமாக நாடு முன்னேற்றத்தை நோக்கி நகரும், இந்த மாதிரியான விஷயங்களை அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த சேர்க்க வேண்டியது யாரோட பொறுப்பு? அந்த நிர்வாகிகளோட பொறுப்பு. எனவே குஷ்பு அவர்கள் வந்தது ஒரு பலம் சேர்க்கும் இல்லையே நான் சொல்லவில்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, அதை தாண்டி மத்திய அரசால் முன்வைக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன சீர்திருத்தங்களை பண்ணாங்க, என்னென்ன சீர்திருத்தங்களாம் நடந்திருக்குது, அதனால என்னென்ன நன்மைகளாம் நடந்திருக்குது, அவர் முன்வைக்கக்கூடிய என்னென்ன திட்டங்கள் என்ன பலனை அளிக்குது அப்படின்ற விஷயத்தையும், அதாவது நாங்கள் ஆட்சி பண்ணுறதுனால என்ன விதம் நல்லா நடக்குன்ற விஷயத்தையும், அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய சித்தாந்தம் இருக்கு இல்லையா, அதையும் கொண்டு போய் வலுவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் இருக்கு. எனவே அதை தான் முதலாவது அந்த கட்சி நிர்வாகிகள் உணரணுமே தவிர யார் இவங்க வந்து சேருவாங்க அவங்க வந்து சேருவாங்க இல்லை. அப்படி பார்த்தா நரேந்திர மோடி அவரை உருவாயிருக்க முடியாது. கேட்டா அவர் என்ன பிரபலமானதுக்கு அப்புறம் வந்து சேர்ந்தாரு, இங்க சேர்ந்து உழைச்சு அதுக்கப்புறம் பெரிய ஆளானார். கேட்டா
ஏன்? ஏன்னா அந்த சித்தாந்தம் கொடுத்த அந்த உந்துதல் ஏற்பட்ட நாட்டுப்பற்று, அந்த நாட்டுப்பற்றால் அவர் உழைச்ச உழைப்புக்காக அந்த உயரத்துக்கு வந்திருக்காரு. இது புரியுதா? அதனால பிரபலங்கள் வரலாம், ஆனா அதனால மட்டுமே கட்சி வளரும்னு நினைச்சா தப்பு. என்னை கேட்டா சித்தாந்தத்தில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. நன்றி.